ஹாய். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு சின்ன டாபிக் தான். என்ன அப்படின்னா, நம்ம பார்ட்னர் நம்ம சொல்லாமலே நம்ம மைண்டை ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அவங்க ரீட் பண்ண முடியலன்னா அந்த இடத்துல லவ் இல்லை அப்படின்னு அர்த்தமா? ஓகே. நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பண்ணுற பெரிய மிஸ்டேக்கே நம்ம சொல்லாமலே நம்ம பார்ட்னர் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பர்த்டேக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம், நம்ம என்ன மூடில் இருக்கோம், நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லாமலே அவங்க நம்ம மைண்டை ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல லவ் இல்லை, அவங்க நம்ம லவ் பண்ணல அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் சைக்காலஜிக்கலி இதை மைண்ட் ரீடிங் எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறோம். ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளுக்கு கிளியராக தெரிகிற ஒரு விஷயம் ஆப்போசிட்ல இருக்க பர்சனுக்கு புரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லாத நேரத்தில் அவங்க நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம மேலே லவ் இல்லை, கேர் இல்லை, மைண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறோம். உண்மையாகவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கம்யூனிகேஷன் மட்டும்தான் அதை ஸ்ட்ராங் படுத்தும். இன்னொரு விஷயம், ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பில் மைண்ட் ரீடிங் இருக்கக்கூடாது, மைண்ட் ஷேரிங் தான் இருக்கணும். ஸோ உங்கள் பார்ட்னர் உங்கள் மைண்டை ரீட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் மைண்டை எக்ஸ்பிரஸ் பண்ண கற்றுக்கோங்க. தேங்க்யூ.